வடலூர் வள்ளலார் தலைமைச் சங்கம் என்கிற பெயரில் திமுகவினுடைய ஆதரவாளர்கள் அந்த அமைப்பில் அமர்ந்து கொண்டு திமுகவிற்கு ஆதரவாக வள்ளலார் சன்மார்க்க சபையே மாற்றும் செயலை செய்து வருகிறார்கள். இது சன்மார்க்கர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சாதி, சமயம், குலம், ஆச்சாரம், வர்ணம் என எந்த வேறுபாடுமே பார்க்கக்கூடாது என்று வலியுறுத்திய வள்ளல் பெருமானாருடைய அந்த அவையில், அந்த இடத்தில், அந்த தளத்தில் அமர்ந்து கொண்டு திமுகவிற்கு ஆதரவான வாக்கு வங்கி அரசியலை செய்வதற்காக பல செயல்பாடுகளை இச்சங்கத்தினர் மேற்கொண்டு வருகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு வலிமையாக எழுந்து வருகிறது. இந்நிலையில் வடலூர் பெருவெளியில் வள்ளல் பெருமானார் காலியாகவே விட்டு வைத்த அந்த இடத்தில் வள்ளலார் சர்வதேச மையம் என்கிற பெயரில் முழுவதுமாக கட்டுமானம் கட்டக்கூடிய திமுக அரசினுடைய முடிவுக்கு கடுமையான எதிர்ப்பு எழுந்துள்ளது. சர்வதேச மையத்தை கட்டுவதில் எங்களுக்கு எந்தவிதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் அதை வடலூர் பெருவெளியில் கட்டக்கூடாது என்பதுதான் மிக முக்கியமானது. காரணம் என்னவென்றால், மாதப்பூசம் மற்றும் தைப்பூச நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடக்கூடிய அந்த இடத்தில் கட்டுமானங்களை நிரப்பி மக்கள் வருவதை தடை செய்யக்கூடிய ஒரு சதி செயலாகவே இதை பார்ப்பதாக சில சன்மார்க்கர்கள் வெளிப்படையாகவே தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் 10ஆம் தேதி கடலூரில் கூடிய சன்மார்க்கர்கள் சுமார் 1000 பேர், அதாவது காலை முதல் மாலை வரை வந்து ஆதரவு தெரிவித்தவர்களுடைய எண்ணிக்கை 1000ஐ தாண்டியுள்ளது. இவர்கள் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தில் ஒன்று கூடி கலந்தாலோசனை, முழக்கம், அதேபோல பிறகு பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் பெருவெளியில் கட்டுமானங்கள் எதுவும் கட்டக்கூடாது என்கிற கோரிக்கையை வலியுறுத்தியும் மனு அளித்தனர். இந்நிலையில் தலைமைச் சங்கத்தில் அறியாமல் தாங்கள் உறுப்பினராக சேர்ந்து விட்டதை உணர்ந்த பல சங்கத்தினர்கள் ஒவ்வொருவராக தலைமைச் சங்கத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டு வருகின்றனர். சன்மார்க்க உலகத்தில் அதிகம் அறியப்பட்ட சாது ஜானகிராமன் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அருட்பெருஞ்சோதி தலைமைச் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் வந்தனம். சில ஆண்டுகளுக்கு முன்பு படப்பையைச் சேர்ந்த தயவு திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் எங்களை நேரில் வந்து தொடர்பு கொண்டு தலைமைச் சங்கத்தின் திட்டங்களை எடுத்து கூறி ஏன் தலைமைச் சங்கம் அமைய வேண்டும் என்ற அவசியத்தை கூறினார். அவர் கூறியதாவது, தமிழகம் மற்றும் பிற மாநிலங்கள் மற்ற நாடுகளில் உள்ள சன்மார்க்க சங்கங்கள் அனைத்தையும் ஒன்றிணைத்து மேலும் அந்தந்த சங்கங்களின் வழிபாட்டு விஷயங்களிலும் நிர்வாகங்களிலும் தலைமைச் சங்கம் எந்த ஒரு தலையீடும் செய்யாமல் வள்ளல் பெருமானார் சுத்த சன்மார்க்கம் என்ற ஒற்றை வார்த்தையில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நமக்கு தேவையான தேவைகளையும் உரிமைகளையும் அரசிடம் இருந்து கேட்டு பெற்றுக்கொள்வது மற்றும் நிரந்தர தீர்வாக வடலூரில் அமைந்துள்ள இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து வடலூர் நிர்வாகத்தை விடுவித்து வெளிப்படையாக பொதுவெளியில் ஒரு நிர்வாக அமைப்பை உருவாக்கி வள்ளல் பெருமானார் கூறிய வழியில் வடலூரில் அமைந்துள்ள சாலை, சபை, சங்கம் ஆகியவற்றை நிர்வகித்து சீர் செய்வது என்ற ஒரே ஒரு கருத்திற்காக மட்டுமே தலைமைச் சங்கம் உருவாக்கப்பட்டது. அதற்காகத்தான் நாம் ஒன்று கூடுகிறோம் என்று படப்பை பாலகிருஷ்ணன் ஐயா கூறினார். அந்த ஒரு கொள்கைக்காக மட்டுமே நாங்கள் அனைவரும் தலைமைச் சங்கத்தில் உறுப்பினர்களாக இணைந்தோம். இந்த கொள்கை இன்றைய அளவிலும் தலைமைச் சங்கத்தின் கொள்கையாக இருக்குமேயானால் எந்த ஒரு அரசியல் கட்சி, தனிநபர் துதி இருக்காது என்ற கொள்கை நிலைப்பாடும் உறுதியாக இருக்குமேயானால் சன்மார்க்க அன்பர்களின் வேண்டுகோளை கேட்டு அவர்களை அரவணைத்து அதன் பிரகாரம் அந்த கொள்கைகளை அரசிற்கு கொண்டு செல்லக்கூடிய எண்ணம் தலைமைச் சங்கத்திற்கு இருக்குமேயானால் தலைமைச் சங்கத்தில் தொடர்ந்து பயணிக்க விருப்பம். இல்லை என்றால் இந்த தலைமைச் சங்கத்திலிருந்து நாங்கள் விடுவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கும் தலைமைச் சங்கத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. நன்றி, வணக்கம். சாது ஜானகிராமன், திருவண்ணாமலை. இவ்வாறு இந்த அறிக்கையில் சாது ஜானகிராமன் தெரிவித்திருக்கிறார். இதேபோல தலைமைச் சங்கத்தில் அறியாமல் உறுப்பினர்களாக சேர்ந்த பல சங்கத்தினர்கள் அதிலிருந்து விடுவித்துக் கொள்ளும் முடிவை எடுத்திருக்கிறார்கள். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.